பூந்தமல்லி முதல் சுங்குவார்சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் பணிகளுக்கு முதல் கட்டமாக 2126 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பூந்தமல்லி முதல் பரந்தூர் விமான நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழக அரசு ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் சுங்குவார்சத்திரம் வரை 27.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துதல், உயர் மேம்பாலம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக 2126 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ விரிவாக்க பணிக்காக 1964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் கேம் தொடர்பாக பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி மத்திய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அண்மையில் மத்திய அரசு நிறைவேற்றிய ஆன்லைன் விளையாட்டுகள் சட்டத்துக்கு எதிராக 3 மாநில உயர்நீதிமன்றங்களில் ஆன்லைன் நிறுவனங்கள் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி அமர்வில் மத்திய அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் வரும் 8ஆம் தேதி இந்த மனுவை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. கோவையில் குறிப்பிட்ட சில கடைகளில் மட்டும் தேநீர் மற்றும் காஃபியின் விலை உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். கடந்த 1ஆம் தேதி முதல் சென்னையில் தேநீர், காஃபியின் விலை உயர்த்தப்படுவதாக சில கடை உரிமையாளர்கள் அறிவித்தனர். இந்நிலையில் கோவையில் சில கடைகளில் தேநீர் விலை 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாகவும், காஃபி விலை 20 ரூபாயிலிருந்து 26 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. பால் விலை அதிகரித்ததாக கூறி இந்த விலை உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அது ஏற்புடையதல்ல என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இப்போ 1 லிட்டருக்கு மீன் 5 ரூபாய் ஏறி இருக்கு. இவங்க ஒரு டீக்கு ஏற்றுறாங்க. ஒரு டீயில் வந்து 1 லிட்டருக்கு வந்து 14 டீ போடலாங்க. அப்போ 14 போது என்ன இதாச்சுங்க. ஓணம் பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கல்லூரி ஒன்றில் அத்தப்பூ கோல போட்டி நடைபெற்றது. அத்தப்பூ கோல போட்டியுடன் பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் களை கட்டின. மாணவிகள் கேரள பாரம்பரிய உடையணிந்து ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மெயின் ரோட்டை ஒகேனக்கல், பாலக்கோடு போன்ற பகுதிக்கு செல்வோர் மட்டுமின்றி 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களும் பயன்படுத்துகின்றனர். ஆனால் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளால் தினசரி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் போக்குவரத்து காவலர்களை நியமித்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர் யுகி பாம்ரி இணை அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. இதன் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை தரவரிசையில் 11வது இடத்தில் உள்ள முன்னாள் சாம்பியன் அமெரிக்க வீரர் ராஜீவ் ராம், குரோஷியாவின் நிக்கோலா இணையை எதிர்கொண்டது. இதில் 6-3, 6-7, 6-3 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் யுகி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாகையில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியரின் உடலுக்கு மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் சல்யூட் அடித்து மரியாதை செலுத்தினர். வெளிப்பாளையம் காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் சிவக்குமார் தன்னுடைய உடலை மருத்துவத்துறைக்கு தானம் செய்ய விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்திருந்தார். கடந்த 31ஆம் தேதி சிவக்குமார் இயற்கை மரணம் அடைந்த நிலையில் அவரது உடலை குடும்பத்தினர் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைத்தனர். டெல்லி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் யமுனை நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடுவதால் தென்கிழக்கு பகுதியில் உள்ள மதன்பூர் காதர் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் வெள்ளத்தில் சிக்கியிருந்த மக்களை அங்கிருந்த தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். அதேபோன்று காஷ்மீரி கேட் பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சாலைகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் பாலக்கோடு அருகே பள்ளி நேரத்தில் வராத அரசு பேருந்தை சிறைப்பிடித்த மாணவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மல்லுப்பட்டியில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் காடுசெட்டிப்பட்டியை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இவர்கள் பள்ளிக்கு சென்று வர உரிய நேரத்தில் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதனால் தனியார் வாகனங்களை நம்பிச் செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக கூறி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சேந்தமங்கலம் கிராமத்தில் உள்ள வானிலை கண்டேஸ்வரர் கோயிலில் 800 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. குடமுழுக்கிற்கு பிறகு மோட்டார் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது.
காட்பாடியில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 16 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வந்த பெங்களூரு விரைவு ரயிலின் முன்பதிவில்லா பெட்டியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கழிவறை அருகே கேட்பாரற்ற நிலையில் கிடந்த பையில் 16 கிலோ கஞ்சா கண்டெடுக்கப்பட்டது. இதனை கடத்தி வந்தது யார் என விசாரணை நடத்தப்படுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நபர் ஒருவர் பாதையை ஆக்கிரமித்து விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சின்னத்தம்பி என்ற நபர் உள்ளிட்ட சிலர் நிலத்தை ஆக்கிரமித்து அந்த வழியாக செல்லக்கூடாது என்றும் விவசாயம் செய்யக்கூடாது என்றும் கூறி கொலை மிரட்டல் விடுப்பதாக ஆடையூர் பகுதியைச் சேர்ந்த குமார் குற்றம் சாட்டியுள்ளார். குமார் தனது மனைவி, தாய், தந்தை ஆகியோருடன் உடலில் டீசலை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி மேற்கொண்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். கலிபோர்னியாவில் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. துலும்னி வனப்பகுதியில் சுமார் 6800 ஏக்கர் நிலங்களில் உள்ள அரிய வகை மரங்கள், செடிகள் தீக்கிரையாகின. தீ வேகமாக பரவுவதால் வனத்தை ஒட்டி வசித்து வரும் மக்கள் அங்கிருந்து வெளியேறினர்.